வணக்கம். முக்கிய செய்திகள். வரி விதிப்புக்கு மோடி சரியான பதிலடி கொடுத்து விட்டார். மீண்டும் சமையல் எரிவாயு சிலிண்டர் உயர்வு. ராகுல் காந்தி காட்டம். விரிவாக பார்க்கலாம். ஏற்கனவே பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மோடி பரிசு கொடுத்துள்ளார் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மேலும் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மற்றொரு பரிசுதான் இந்த கேஸ் விலை உயர்வு என்றும், சிலிண்டர் விலையை உயர்த்தி வரி விதிப்புக்கு மோடி சரியான பதிலடி கொடுத்தார் என்றும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்த்தப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக சரிந்துள்ள நிலையில் பெட்ரோல் டீசல் விலை குறையுமா என்ற எதிர்பார்ப்பு வாகன ஓட்டிகளிடையே ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு தலா ரூபாய் 2 உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. வீட்டு உபயோகத்துக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்த்தப்படுகிறது. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் தற்போது 500க்கு விற்பனை செய்யப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 550க்கு விற்பனை செய்யப்படும். இதர வகை சிலிண்டர் விலை ரூபாய் 803 ரூபாய் 853க்கு விற்பனை செய்யப்படும். சர்வதேச சந்தையில் சமையல் எரிவாயு விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு ரூபாய் 43,000 கோடியை ஈடுகட்டும் வகையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது என்று மத்திய அமைச்சர் தெரிவித்தார். சந்தையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் 868.50 உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு காங்கிரஸ் எம்பியும் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். சிலிண்டர் விலையை உயர்த்தி வரி விதிப்புக்கு மோடி சரியான பதிலடி கொடுத்து விட்டார் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி கூறியதாவது: இறுதியாக வரி விதிப்புக்கு தக்க பதிலடியை மோடி கொடுத்து விட்டார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மற்றொரு பரிசாக அரசின் இந்த கொள்ளை அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.